வில்லேஜ் சஃபாரி இருக்குதானே, இதுதான் வந்து நாங்களுமே வந்து செய்ய போகிறோம். வெள்ளக்காரருக்கு வந்து இது பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இங்கேருந்து போனாக்களை விட அங்கே இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கு வந்து கட்டாயம் இந்த விஷயங்களை வந்து கொண்டு காட்டுங்க. வெளிநாட்டவர்கள் வந்து நிற்கணும். அவைகளுக்கு வந்து இங்கே எங்கெங்கே கூட்டிகிட்டு போயினோம், என்னென்ன விஷயங்கள் வந்து கூட்டிகிட்டு போயினோம்ன்றதை இதில் வந்து விளங்கப்படுத்தினோம். அது ஹலோ ஹாய். என்னதான் சொகுசு வாகனங்கள் எவ்வளோ வந்தாலும் இதில் போகிற வேலை கிடைக்குமா? இதில் வந்து இந்த வில்லேஜ் எக்ஸ்பீரியன்ஸை பெறக்காண்டி ஆக்கள் வந்துருக்கணும். பின்னால வர அக்கா அவருக்கு செய்து விடுவோம். மாங்கல்யம் தந்து நாடேடா போட்டு விடுங்கடா. எப்படி இருக்கு பாருங்க, பழைய காலத்துல இதுல வந்து அந்த மர வீடும் வந்து கட்டி இருக்கணும். இப்போ இடிச்சு அரிசி ஆக்கணும். இந்த அனுபவங்கள் வந்து எங்களுடைய அம்மம்மா காலத்தில் அடி இதில் வந்து மாவாவே வந்துட்டு நாங்கள் இடிச்ச இடியில இதில் போட பார்த்தீங்கன்னா இதில் மாவா வருது. தமிழாக்கள் காசு கொடுத்து நீங்கள் தேவையில்லாம ஜிம்முக்கு போய் உடம்ப குறைக்க தேவையில்லை. அம்மம்மாட்ட கேட்டு ஆட்டுக்கல், அம்மிக்கல், உடல் உலக்க என்ன மாதிரி பாவிச்சவேன்னு கேட்டு செய்தீங்கன்னாலே உங்களோட உடம்பு எல்லாம் குறையும். தேவையில்லாம காசை கொடுத்து ஜிம்முல போய் கரியாக தமிழாக்கள் இழைச்சி சா தொடங்கிடு. மேலே இந்த கீழே இறங்குறார்கள் எல்லாம் அப்படியே ஸ்டக் ஆயிட்டேன். சின்ன வழிதான் இருக்கு. க்ரௌட் பின்னால் நிக்கணும் வேண்டாம். பூந்து வர வச்சுட்டாங்களேடா. வந்துருவேன் நான் வந்துடுவேன். ஆழத்தை பா முருகன், ஆழம் பார்த்து விழுந்தவன்டா. அங்க வேறடாப்பா, இதை பார்க்கதான் நீங்க வேற ஓடும். இவ்வளவு கஷ்டப்பட்டு கரையால் அப்படியே நடந்து போறோம். சறுக்காதன்ற நம்பிக்கை. சறுக்கினா எல்லாம் விதியண்டு விட வேண்டிய தங்க நிறத்துல இருக்கு பாருங்க வானம். இந்த அழகை பாக்குறதுக்கு தான் வெளிநாட்டவர்கள் கூடுதலான ஆட்கள் வந்திருக்கணும். தங்க கடல்ல வருது. தூக்கு 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 பொடியான தூக்கு. புளிப்பாச்சல் போல. ரைட் விடு விடு. டீம் வருது பிடிக்க டீம் வருது. இனிய காலை வணக்கம். இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் 82வது நாள். நாங்கள் சிகிரியாவில் தான் நிற்கிறோம். நேற்று சிகிரியா மலை ஏறிட்டு இறங்கிட்டு வரவே வந்து நேரம் போயிட்டு இன்றைக்கு சிகிரியாவில் இருக்கிற மற்ற விடயங்களை வந்து பார்ப்போம். சிகிரியாவுக்கு வந்து என்னெல்லாம் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமென்றதை பார்ப்போம். அதோட அந்த வில்லேஜ் சஃபாரின்றது இங்கே ஃபேமஸ். இன்றைக்கு வில்லேஜ் சஃபாரி போகிறோம். அதோட சூரிய அஸ்தமனம் பார்க்குறதுக்கு வந்து பிதுரங்களை மேலே வந்து ஏற போகிறோம். சரி, இப்போ பெட்ரோல் செட்லாம் வந்து இரவு தங்கினாங்க. நேற்றும் இங்கே இருந்தாங்க, இன்றைக்கு இங்கே தான் தங்கிட்டு இங்கே வாஷ்ரூம் வசதி எல்லாம் இருக்குது, யூஸ் பண்ணிவிட்டு இன்னைக்கு குளிக்கிறதுக்கு வந்து குளத்துக்கு போகிறோம். நேற்று பிதுரங்களை மலைன்ற அந்த வியூ பார்க்குறதுக்கு அந்த குளத்துக்கு எல்லாருமே வரைக்கணும். இப்போ நாங்கள் வியூ பார்க்க தான் போனாங்க. ஆனால் அந்த குளம் வந்து வேறு லெவல். அதில் குளிச்சுட்டு அப்படியே வந்து நாங்கள் விடியம் அங்கே போய் குளிச்சுட்டு இன்றைக்கு அப்படியே எங்கிட்ட நாள் தொடர போகிறது. இன்றைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்றதை தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிக்கிட்டு இலங்கை பூராம் இருக்கிற 25 மாவட்டத்துக்கு வந்து எங்களுடைய ராசாத்தி வேன் வீட்டில் பயணத்தை மேற்கொண்டு நாங்கள் உடுப்பெல்லாம் துவச்சி காய போடுறது. சில பேர் யோசிப்பீங்க, என்னடா இத்தனை நாளாக மாறி உடுப்பையே போட்டு கொண்டுருக்குறாங்கள்ட்டு. கொண்டு வந்தால் கொஞ்சம் உடுப்பு தான், அதையே துவச்சி தான் போடுறோம். நீங்கள் யோசிக்க தேவையில்லை, துவைக்காமல் போட்டு கொண்டு திரிக்கிறாங்களான்ட்டு. என்ன கண்ணாடி அது இது ஒரு ஸ்டைலாக வந்துட்டீங்க. கண்ணாடியில் கிடந்தா மேல் இடத்துக்கு ஒளி வச்சுருக்கேன். இந்த குளத்துக்கு போகிற வழி நேற்றிரவும் காட்டியிருப்போம். இதில் இந்த மாடுகள் வந்து மேய விட்டுருக்கிற பாருங்க. இதுதான் அந்த பிதுரங்கல ராக் வியூ. நேற்று நாங்கள் சூரிய அஸ்தமனத்துக்கு வந்து நாங்கள் நல்லா இருந்தது. இப்போ காலையில் குளிக்கிறக்காண்டி வந்துருக்கிறோம். இதில் இருந்து பார்த்தா பிதுரங்கல ரொக்கும் அங்கால சிகிரியா ரொக்கும் தெரியுது பாருங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் சூரிய அஸ்தமன நேரம் வந்தீங்கன்னா
இனிமே அழகாக இருக்கும். நாங்கள் அதிகாலை நேரம் வந்திருக்கிறோம். நேற்று இந்த இடத்துல குளிச்சு நாங்கள் நல்லா இருந்தது. இதெல்லாம் குளிக்கிறது இதுல ஆழத்தை பாருங்க மக்களே, நேற்றே காட்டி இருப்போம். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா இதில் அந்த போட்டில் இதில் சின்ன படகுல வந்து போய் கொண்டிருக்கேன் பாருங்க. சூப்பர் வியூ உண்டு. ஒரு சோப் கட்டி தேய்ச்சாலும் பிரச்சனை இல்ல, அவ்வளவு வெள்ளை ஆறா. கருப்பு கருப்பு வெள்ளையாரண்டா கஷ்டம்டா, ஊசி தான் அடிக்கணும். கருப்பு நாங்கள் ஏக்கர் நார் வம்சம்டா, கருப்புடா நாங்கள், கலப்பில்லாத கருப்புடா நாங்கள். நல்ல ஒரு குளிரோடு குளிர் நல்லா இருக்கு. ஆனா வீட்டாண்டு விடுது இல்லை, எல்லா பக்கத்தாலையும் கடிக்குது. சரி, குளிச்சிட்டோம். இந்த இடத்துல இந்த போட் இருக்கு. மற்றது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த போட் சர்வீஸும் இருக்குது. இது வந்து 4000 ரூபாய். இதில் வந்து 6 பேர் போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த போட் இருக்குது தானே, இதில் வந்து 3 பேர்கிட்ட போகலாம். அது வந்து 5000 ரூபாய் இதை சொன்னேன். ஷேர் பண்ணிட்டு போகலாம். இடமும் பாருங்கள் எப்படி இருக்காண்டு, நல்ல சூப்பரான இடம். இது முழுக்கலுமே காடு இங்கால பக்கத்தில். சரி, இப்படி இங்கேருந்து வந்து வில்லேஜ் சஃபாரி போடும் போயிடுச்சு. அங்கே நடக்குதுன்ற பார்ப்போம். அதோட சூரிய அஸ்தமனத்துக்கு பிதுரங்கலை மலை ஏறுவோம். பார்த்தீங்கன்னா வந்துட்டோம், குளிச்சுட்டு வந்துட்டோம். இந்த வில்லேஜ் சஃபாரி இருக்குது தானே, இதுதான் வந்து நாங்களுமே வந்து செய்ய போகிறோம். வெள்ளக்காரருக்கு வந்து இது பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஹாய் ஹாய் எக்கச்சக்க பேர் போயினோம். அதில் விரும்பினா வந்து மாறிக்கிறி ஓடலாம். இதுதான் இப்போ நாங்கள் செய்ய போகிறோம். இதில் வந்து எக்கச்சக்க வில்லேஜ் சஃபாரி இருக்குது. நாங்கள் இந்த 4ஆம் நம்பருக்கு தான் வந்திருக்கோம். சிங்ககிரி என்ற இதில் வந்து விலைகள் விசாரிப்போம். சில இடங்களுக்கு விலைகள் வந்து மாறுபடும், ஒவ்வொரு இடங்களுக்கும் வந்து மாறுபடும். ரைட், இதில் தான் காய்ச்சி நாங்கள் இதில் தான் வந்து செய்ய போகிறோம். எக்கச்சக்க பேர் இருக்கணும். அதில் உங்களுக்கு விருப்பமான ஆக்களை வந்து நீங்கள் தெரிவு செய்யலாம். ஒவ்வொரு தட்டை இது வந்து வித்தியாசப்படும். இப்போ நாங்கள் இங்கே இருக்க வந்து எங்களுக்கு இது அந்த அருமைகள் தெரியாது. இதே வெளிநாட்டில் இருக்க ஒரு ஃபாரினர்ஸ் வந்து செய்ய வந்து அவைகளுக்கு இது பெரிய ஒரு விஷயமா இருக்கும். கட்டாயம் வெளிநாட்டில் என்னென்னு சொல்கிறேன், இங்கேருந்து போனாக்களை விட அங்கே இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கு வந்து கட்டாயம் இந்த விஷயங்களை வந்து கொண்டு வந்து காட்டுங்க. அப்போ தான் அவங்களுக்குமே வந்து தெரிய வரும். இதில் பார்த்திங்கன்னா இதில் வெளிநாட்டவர்கள் வந்து நிற்கணும். அவைகளுக்கு வந்து இங்கே எங்கெங்கே கூட்டிகிட்டு போயினோம், என்னென்ன விஷயங்கள் வந்து கூட்டிகிட்டு போயினோம்ன்றதை இதில் வந்து விளங்கப்படுத்தினோம். அதுக்கு பிறகு வந்து கூட்டிகிட்டு போயினோம். எங்களுக்கு முதலே போகிற முடியாக வந்து தெரியும். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாட்டு வண்டியில் கூட்டிகிட்டு போயினோம். அதுக்கப்புறம் இந்த போட் வந்து பேர்ட் பார்க்கலாம். மற்றது வில்லேஜ் ஃபுட் ஒன்று வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து விலை நிலவரங்கள் வந்து இதில் நாங்கள் கதைக்கே அவையில் சொன்ன வந்து இந்த விலைகள் சொல்கிறதால பிரச்சனைகள் வருது. அப்போ ஃபாரினர்ஸுக்கு ஒரு ப்ரைஸ், உள்நாட்டவர்களுக்கு வேறு ப்ரைஸ் வந்து மாறுபடும். அதனால் நேரடியாக விலையில் வந்து கேட்டு தெரிஞ்சவங்களுக்கும் விலையில் சொல்ல வேணாம்னு அவையிலே வந்து சொல்லியிருக்கணும். ஆனால் ஃபாரினர்ஸுக்கு கிட்டத்தட்ட 5000 ரூபா 6000 ரூபா மட்டும் எடுக்கணும். உள்நாட்டவர்களுக்கு அதில் அரை விலை அப்படி தான் வரும். நீங்கள் வந்தால் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து விலைகள் வந்து வித்தியாசப்படும். அதுகளை பார்த்து கதைச்சிங்கன்னா குறைச்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இதில் நிற்கினோம், மாட்டு வண்டி ஆக்கள் நிற்கினோம். இந்த மாட்டு வண்டியெலாம் போகிறோம். கூடுதலாக எங்கட பகுதியிலே முதல் இந்த மாட்டு வண்டியில் வந்து போக்குவரத்துக்கு சாமானியத்திற்கு வந்து பயன்படுத்தினோம். அதுகள் மருகிட்டு அதுகளை இப்போ கொஞ்சம் இதாக பயன்படுத்தினோம். பாருங்க, பழமை தான் இப்போ புதுமையாக திருப்ப நவீனமாக வந்து கொண்டிருக்கு. மாட்டை பாருங்க அப்படி இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹலோ ஹாய், இதில் பார்த்தீங்கன்னா அவையில் வந்து இந்த வில்லேஜ் எக்ஸ்பீரியன்ஸை பெறக்காண்டி ஆக்கள் வந்துருக்கணும். இதில் போம் ஐயாட போம். சரி போவோம். இப்போ ஐயா கொண்டாய் ஏறுங்க ஐயா, ஏறுங்க ஏறுங்க நான் தள்ளி கொடுங்க.
நான் ஏறுதான் மாடு பாவம் மாடு பாவம் நான் இங்க பிடிக்கிற மாட்டேன் மாட்டா அவுத்து பிடி இதுல வந்து நாங்கள் ஓடியும் பார்க்கலாமா வாங்க அப்படி நிஜமாங்க மாட்டு வண்டியில வந்து சவாரி போக தொடங்கிட்டோம் பழங்காலத்துல போற மாதிரி இதுல பாத்தீங்கன்னா நாங்க இப்ப மாட்டு வண்டி சவாரி செஞ்சு வந்துருக்கோம் மணியா இருக்கு வெக்க இல்லாம இந்த ஓலையால வேஞ்சு விளக்கே பக்கமா திரும்ப என்னதான் சொகுசு வாகனங்கள் எவ்வளவு வந்தாலும் இதுல போற விலை கிடைக்குமா எல்லாத்தையுமே கொண்டு பிடிங்கல போக்குவரத்துக்கு எல்லாத்துக்கும் அதை வந்துட்டு எப்படி இருக்காருங்க நல்ல ஒரு அனுபவமா இருக்கு இதுகள் வந்து கூடுதலா இப்ப மாட்டு வண்டியில் ஏன் தடைகள்னா வந்து இந்த சில்லுகள் இருக்கு தானே இந்த காப்பேட் எல்லா இடத்துலயும் வந்து காப்பேட் வீதிகள் வந்திருக்கு அதனால இந்த இதுக்கு வந்து டயர் போட்டா வந்து பிரதான வீதியில வந்து ஓடிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு மற்றபடி நார்மலான வீதியில இங்க ஓடலாம் அதான் கூடுதலா மாட்டு வண்டியில இருந்து போனதுக்கான காரணம் அதுதான் இந்த மாட்டு வண்டியில் ஓடுற அனுபவத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதனால ஐயா மாறி மாறி ஓடுறோம் ஓகே அந்த தலானி அடி போட்டிக்கு இருந்த மாதிரி அந்த ஞாபகம் பெறுது இதுதான் எங்களோட ஸ்டியரிங் இது வந்து இடப்பக்கம் திரும்பணும்டா இதை இழுக்கணும் வலப்பக்கம் திரும்பணும்டா இதை இழுக்கணும் சிங்களத்துல ஐயா ஸ்டியரிங் திஸ் இஸ் ஸ்டியரிங் யா ஹாய் ஹாய் யாழ்ப்பாணத்துல ஹை ஹை சு வேண்டா ஓடும் இது பக் பக் மக் பக் தான் ஓடும் நல்ல காலம் தடி பயன்படுத்தலாம் அது அந்த வகையில் வந்து நாங்கள் வந்து சந்தோஷப்படுறோம் டிக்கெட் எடுத்ததா ஹை 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 இதுல பாருங்க இந்த இடத்துல இந்த மாட்டு வண்டியில போறது எப்படி இருக்கு வாவ் வேற லெவலா இருக்கு நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாடு ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா ஐயா விடி மடிச்சு கொண்டு கம்பீரமா ஓடுற இதுல போற வழியில பாருங்க எப்படி இருக்குண்டு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷத்துக்கு வந்து இந்த மாட்டுல வந்து ஏத்திட்டு போயினோம் இதுல சில பேர் வந்து இந்த லேமாசல்ல போக விரும்பினோம் லேமாசல்ல போறாண்டாலும் வந்து நீங்கள் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எதுல உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த லேமாசர் மாட்டு வண்டி இதெல்லாம் வந்து எங்களோட முந்தைய காலத்துல போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்டது ஆனா இப்ப வந்து ஒரு சுற்றுலா நோக்கத்துக்காக பயன்படுத்தினோம்ன்றக்க பழமை வந்து எப்பவுமே என்னன்னு சொல்றது காலகாலத்துக்கு நிலைச்சு நிற்கும் பாருங்க அப்படியோ 10-20 நிமிஷம் இதுகள் மாட்டு வண்டியில் வந்ததுக்கு பிறகு இந்த இடத்துல கொண்டு விடணும் இதுல இருந்து வந்து அடுத்ததாக வந்து போட்டில் கூட்டிகிட்டு போயினோம் ஒரு குளத்தில் வந்து போட்டில் போய் அடுத்ததாக அங்கே இன்னும் ஒரு வீட்டில் வந்து இறங்கும் அங்கே வந்து கிராமிய சமையல் வந்து செய்து தருவினோம் இந்த இடங்களெல்லாம் பாருங்கள் சரியான ஒரு இயற்கை இடங்களுக்குள்ளால தான் போகிறோம் பாருங்க இது குளத்துண்ட பண்டில் ஏறிட்டோம் இதில் எக்கச்சக்க பேர் வந்து நிற்கணும் பாருங்க இப்போ சரியான சீசன் வெள்ளி சனி ஞாயிறு 2 வழியாக வந்து பயங்கர க்ரௌடாக இருக்குது இதில் போய் நம்ம பாருங்க வேலும் அங்கே தான் போய் கொண்டிருக்கணும் இதில் அப்படியே குளத்தில் போகும் இந்த தாமரை பூவில் உங்களுக்கு தொப்பி மாலையெல்லாம் செய்து தரணும் அதுக்கு பிறகு அப்படியோ அங்கால சாப்பாடு தான் நேற்று வந்து இலங்கையில் ஒரு விடுமுறை உண்டு அதனால் வெள்ளி இன்றைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிறு அதனால் சிகிரியா ஃபுல்லாமே வந்து அவ்வளவு க்ரௌடாக இருக்குது அதை ஆண்டின பகுதிகள் எல்லாத்துலேயும் வந்து டூரிஸ்ட் வந்து நிரம்பி வழியினம்னு தான் சொல்லலாம் இந்த அதான் 5000 கூடப்பா பின்னால சைனாக்கார அக்கா வாரா
பின்னால வர அக்கா அவருக்கு செய்து விடுவோம். வாங்க பாருங்க கணக்கு பேர் நிக்கணும். வெயிலும் வந்து போட்டுக்காண்டி வந்து வெயிட் பண்ணினோம். ஏன்னா வந்து சரியான ஒரு க்ரௌடாக இருக்கும் போல இருக்குண்டே, பிஸி டே தானே. இப்போ அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட வீடுகள்லாம் இருக்கும், ஒரு 10 வீடுன்னா அந்த வீட்டில் ஒரு ஆள் போன அப்புறம் தான் நடத்தால் அனுப்பிவிடும். அப்போ அதுக்காண்டி வெயிட் பண்ணினோம். முதல் நாங்கள் வரைக்கும் ஒரு குளத்து பண்டிலே வச்சு ஏற்றினவன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் மாதிரி இதில் இருந்து பார்க்க இந்த சிகிரியாண்ட வியூ தெரியுதாங்க. சிகிரியாண்ட வியூ வந்து இந்த குளத்துலேருந்து பார்த்துக்கொள்ளலாம். அதோட பாதுகாப்புக்கு ஜாக்கெட் தெரியும். லொகு ஜாக்கெட் வேணும். அதான் கேட்குறேன். You know swing? Safety first. Yeah. Nice. மற்றது பார்த்தீங்கன்னா அவையில் ஜப்பான்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு சின்ன வயசு ஆக்களை தான் இருக்கும். ஆனால் அவையில் வந்து பார்த்தீங்களா சோலோவாக ட்ராவல் பண்ணிடணும். அப்போ அந்த அதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான இடமா வந்து இலங்கை இருக்குதுன்னு. அதோட இந்த முறை வந்து இந்த உலகின்ற அழகான தீவுகள் வந்து பிடித்தது இலங்கை என்ற இப்படியான விஷயங்கள் இருக்கிறபடியா தான் கணக்கு வெளிநாட்டவர்கள் வந்து இங்க தேடி வாரணும். மச்சான் உள்ள ஏத்தாத மச்சான், எங்களை ஏத்தினா அப்புறம் ஏத்து மச்சான், தண்ணிக்குள்ள இறங்கல. அது என்ன மச்சான் நீ தள்ளுற இதுல. இதுல வந்து போறோம். நடுவுல இருக்கலாம், பேலன்ஸ் ஆயிருங்க. இந்த போட்ல ஏறின அப்புறம் என்ன ஞாபகம், இதே முரல் இரு வீணர்கள் தீரு. Bye. We will meet you soon. அவையில் வந்து போயிடும். ஆக்களுக்கும் அந்த குரூப்பா சேர்ந்து மிங்கில் ஆகிறதுக்கு விருப்பம். ஆனா என்ன அது வேற போட்ல போறீங்க. போனே சொன்ன போறதுக்குள்ள அவன் நான் ஒரு ஜப்பான் பிள்ளைய கல்யாணம் கட்டி வைக்கிறேன். நீங்க விருப்பம் வாயில சொல்லிட்டீங்களே, அப்ப நாங்க ஒண்ணும் செய்யலாம். இப்படித்தான்டா இப்ப கலப்பு திருமணம் தெரிஞ்சா நல்ல சரி, அப்ப பிரச்சனை இல்லை. அப்ப போறதுக்குள்ள கயப்பம் கீத்து நான் பிடிச்சு. இப்ப எந்த இடத்துல வந்து அப்படியோ போட்ல வந்து கூட்டி கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு தாமரையில இருக்கிற இடமா கூட்டி கொண்டு போயிடும். இப்ப பெண்கள் வந்து ஒரு தொப்பி அல்லாட்டி வந்து மாலை அப்படியான விஷயங்கள் வந்து செய்து கொடுக்கணும். ஆனா செய்து இதுல தாமரை பூவே காணையில, இலையும் வந்து குறைஞ்சு போயிருக்கு. என்ன செய்ய போயின்னு தெரியல, பாப்போம். இதுல இருந்து பார்க்க சிகுரி அந்த வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுல பாத்தீங்கன்னா குரங்கு குட்டிகள் கணக்கு நிக்கணும். இதுல இந்த தாமரை இலையில வந்து பூக்கள் மாலைகள் வந்து செய்வினோம். ஆனா பாப்போம், இப்போ சீசன் ரெண்டபடியா வந்து ஒரு பூவையும் வந்து காணையில. ஒரே ஒரு பூ அதில் இருக்கு. அண்ணா அதை டார்கெட் பண்ணிட்டாரா இல்லை விட்டுட்டு போறாரா? டார்கெட் பண்ணிட்டார். ரைட், இதில் வந்து எங்களுக்கு செய்து காட்ட போறார். ஓ கேட்க இதில் பூவில் வந்து மாலை செய்யணும். சில வேலை இலையண்டா தொப்பி செய்ய தெரியணும். ஒரே ஒரு பூ தான் கிடைச்சது. நான் உண்டு வேணுமா 4 தடவை உண்டே காண வேண்டு விட்டுட்டோம். அந்த இயற்கையை வந்து பாதிக்காத வரையில நாங்கள் ரசிப்போம். போட்டு விடுங்கடா. என்னடா அவர் போட மாட்டேன். சரி, கையில போடு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் போட் டிரைவிங் பிறகு எங்களுடைய இடத்துக்கு வந்துட்டோம். இதில் தான் அந்த வில்லேஜ் குக்கிங், இதுக்குள்ள தான் அந்த குடிசை வீடுகள் இருக்கு. சிங்கள கிராமிய வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கும். இப்போ அங்கே போய்க்க வந்து ஒரு வரவேற்பு மாதிரி மேளம் அடித்து கூப்பிட்டு தேங்காய் உரிச்சு காட்டி நெல் என்ன மாதிரி புடைக்கிறது, அந்த மாதிரி பழைய காலத்தில் வீடு வழியை செய்த காரியங்களை இப்போ செய்து காட்டிவினோம். இப்போ மிஷின்ஸ் எல்லாம் வந்து தானே வந்த அப்புறம் கிரைண்டர் மிக்சி எல்லாம் வந்துட்டு. ஆனால் பழைய காலத்தில் என்ன மாதிரி செய்யுதுன்றதை காட்டி அப்படியே மதிய சாப்பாடு வந்து
அதிலே சாப்பிட்டு போவோம். எங்களுக்கு முன்னால் செய்து அறிவினோம். சரி, இதுதான் வந்து குடிசை வீடு. இதெல்லாம் வந்து இந்த கிராமிய சமையல் சாப்பாடுகள் எல்லாம் வந்து செய்து தருவினோம். எப்படி இருக்கு பாருங்க, பழைய காலத்தில் இதில் வந்து அந்த மர வீடும் வந்து கட்டி இருக்கிறோம். ஆய்பவான் முதல்ல வந்து இந்த மேளங்கள் அடித்து வர வைப்பினோம். ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. ஒரு சில இடங்கள் நீங்கள் போகிற இடங்களை வந்து செய்வினோம். இன்றைக்கு நாங்கள் வந்த இடத்துல வந்து செய்யலை. மற்ற பாருங்க, இந்த குந்துகளை பார்க்க எங்களோட சித்தாவரான வீடு இப்படித்தான் இதில் மோஞ்சிருக்குன்னு நல்ல குளிர்மையாக இருக்கும். அவ்வளோ குளிர்மையாக இருக்குது. வெளியில் எவ்வளோ வைக்கின்றாலும் இதில் வந்து வைக்கே தெரியலை இந்த இடத்துக்கு. சரி, இதில் வந்து இந்த நெல்லிலேருந்து எப்படி அரிசி புடைக்கிறது என்ற மாதிரி காட்டி வேணும். இதுலேருந்து இடித்து அரிசி ஆக்கணும். இந்த அனுபவங்கள் வந்து எங்களுடைய அம்மம்மா காலத்தில் செய்திருப்பினோம். இதெல்லாம் வீட்டில் செய்கிறது. ஆனால் இப்போ மாதிரி வந்துச்சு. இப்பெல்லாம் மிஷின் வந்துட்டு அப்போ பார்த்து போட்டானல் வருது, அரிசி ஆகி வருது. ஆனால் அதை வந்து செய்து வேலை காட்டு முறையில் ஹெல்த்தி. சரி, இதை வந்து நாங்களுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். மேல தூக்கி தூக்கி ஒத்த கையில போட்டு ஒத்த கையில பிடிப்போம். அங்க பிடிக்க எங்க காணல. அது எங்க இப்படி போட்டு பை நோட் ஜம்பிங். எங்கட ஒரு ஆள் ஜம்ப் பண்ணுது. இல்ல அது எக்ஸ்பீரியன்ஸ். அது உள்ளுக்கு இப்படி ஜம்ப் பண்ணுது. சின்ன வயசுல போதும் போதும். சரி, நான் வருதுண்டா வந்து வீட்டுல சம்பல் அறிவினோம். சம்பல் அடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து தருவினோம். அப்ப இதை குத்தி தாண்டு அம்மா சொல்லுவோம். அந்த ஞாபகம் தான் வருது. உரல்ல அடிக்க அடி. இதுல வந்து மாவாவே வந்துட்டு நாங்கள் இடிச்ச இடியில சரி, இது வந்து குருணெல்லாம் வந்த பிறகு இதை எடுத்து இதுல போட்டு என்ன மாதிரி இது வந்து ஆட்டுக்கல் இல்ல, இதுக்கு வேற ஆட்டுக்கல். ஆட்டுக்கல் இல்ல, ஆட்டுக்கல் நடுவுல குழவி உள்ளது. இது அது இல்ல. சரி, பாக்குறாங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. பேர் தெரியும். ஆட்டுக்கல் இல்ல. சரி, இப்படி புடைச்சு இதை அப்புறம் அரிசி அப்புறம்பா இதை அப்புறம்பா எடுப்பா. ஒவ்வொரு நாளும் முதல்ல எல்லாம் வீடுகளில் இப்படி தான் செய்வினோம். ஆனால் சில பேர் எல்லாருக்குமே இந்த புடைக்கிறது வேற ஆகுது. சரி, இதை நல்ல அரிசி எடுப்பினோம். மிச்ச குருணலை வந்து அந்த கோழிக்கு போடுறதுக்காண்டி எடுத்து வைப்பினோம். அந்த ஞாபகங்கள்லாம் வருது. எங்களோட என்னன்னு சொல்ற வயசான அம்மாக்கள் செய்த விஷயங்கள் எல்லாம் இப்ப சரியா ஞாபகம் வருது. இது வந்து போட்டு தமிழ் என்ன அதான் தமிழ் எனக்கு வேற பேர். தமிழ்ல சரியா சரியா இதுல போட்டு மாவா අපේ මේකේ ගොඩක් පුරක්කම් යන තමයි අඹරන්නේ. ඔව් ඔව් නේ. ඔව් හාල් අඹරන්නේ ගොඩක් දුරට. இதுல போட பாத்தீங்கன்னா இதுல மாவா வருது. இது வந்து கொஞ்சம் தான் போட்டு மூடையா போட்டு சுத்தோடும். இப்படி பழைய காலத்துல எங்கடையாக்கள் வேலை செய்தபடியாத ஆரோக்கியமா 100 வயசு மட்டும் இருந்திருக்கிறான். தமிழாக்கள் காசு கொடுத்து நீங்கள் தேவையில்லாம ஜிம்முக்கு போய் உடம்ப குறைக்க தேவையில்லை. அம்மாட்ட கேட்டு ஆட்டுக்கல்லு, அம்மிக்கல்லு, உடல் உலக்க என்ன மாதிரி பாவிச்சவைன்னு கேட்டு செய்தீங்கன்னாலே உங்களோட உடம்பு எல்லாம் குறையும். தேவையில்லாம காசை கொடுத்து ஜிம்முல போய் கரியாக தமிழாக்கள். தேங்காயம் வந்து உடிச்சு காட்டுவான். இப்போ வந்து பால் பேக்கெட் வந்துட்டு, தேங்காய் பால் எல்லாம் வந்துட்டு, மற்றது போத்தில் அடைக்கப்பட்ட பால் வந்துட்டு, முதல்ல ஒரு வீட்டுக்கும் வந்து இப்படி குத்தி இருப்போம் மலை வாங்கொண்டு. அதில் தேங்காய் உரிச்சு மரத்துலேருந்து விழ அதை உரிச்சு வீடு வழியாக இப்படி குனிஞ்சு வளைஞ்சு வேலை செஞ்சா உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. நோய் நொடி இல்லாம கனவருக்கம் வாழலாம். பழைய அம்மா காலத்துல இந்த செய்கிற செயல் மட்டும் இல்லை, இருக்கிற இடங்கள், இந்த சூழல்கள் எல்லாமே வந்து பழைய காலத்தில் வாழ்ந்த வீடுகளாக தான் இருக்கு.
உங்களுக்கு அந்த அனுபவத்தை தரணுன்றதுக்காண்டி தான் அப்படியே வச்சிருக்கிறோம். அதோட இங்க மேல இந்த வீடு இருக்கு. சாப்பிட்டுட்டு ஒரு காதில் வந்து ஏறி பார்ப்போம் நாங்களுமே வந்து இந்த மாதிரி வீட்டில். ஓ இதை உடைச்சு இளநீ தர்றவன் கேட்குறான். ஓ குடிப்போம். முதல் சமைக்க வந்து வீட்டில் ஒரு இதுக்குள்ள ஊற்றி வைப்பினோம், அதை எடுத்து நாங்கள் குடிப்போம். இங்க இருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த பழைய காலத்துல எப்படி வாழ்ந்தோம்ன்றதை ஞாபகப்படுத்துது. என்னதான் புதுமையை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டு வந்தாலும் ஒரு காலகட்டத்துல பழமையை தேடித்தான் போறோம். அதனால பழைய விஷயங்களை என்றைக்குமே மறக்க கூடாது. பழமையை வந்து பொத்தி 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 பாதுகாருங்க. அது ஏதோ ஒரு காலத்துல வந்து பொக்கிஷமா வந்து வேற. இதுல வந்து உரிச்சு உடைச்ச தேங்காய் வந்து திருவி காட்டுறா. இப்ப எல்லாம் வந்து கையால மிஷினால எல்லாம் திருப்பினோம். இப்படிதான் பழைய காலத்துல நடந்ததுன்றதை வந்து காட்டினோம். அப்படியோ திருவி முடிய எங்களுக்கு இதில் வந்து சமைச்சு தருவினோம். நாங்களுமே வந்து இந்த அனுபவங்கள்லாம் பெறலாம். இப்போ நீங்கள் திரும்ப போகிறீங்கன்னா அதில் திருப்பி பார்க்கலாம். மற்றது இந்த இடத்துக்கு நீங்கள் வர்றேன்டா ஒரு 10-10:30 வந்தீங்கன்னா டைமிங் நல்லா இருக்கும். இப்போ நாங்கள்லாம் முதல் முறையாக வந்துக்கிறோம். அதனால் எங்களுக்கு வந்து எல்லாமே வந்து செய்து காட்டினோம். அப்படி நீங்கள் லேட்டாக வாரீங்கன்னா இதெல்லாம் சாப்பாடு எல்லாம் செய்து நடுவில் வந்து மேசையில் வந்து வச்சிருப்போம். அதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த சின்ன சின்ன விடயங்கள் இருக்குது தானே, அதுகள் மட்டுமே செய்து காட்டினோம். ஆனால் இது நாங்கள் முதல் வந்த வேண்டியபடியாக எங்களுக்கு எல்லாமே வந்து இதில் செய்து காட்டுவினோம். இப்போ வந்து சம்பல் இடிக்கிறான் கூடுதலாக. நாங்கள் வந்து உடலில் தான் இடிப்போம். இது வந்து அரைச்ச சம்பல். இந்த கருத்து அடிச்ச சம்பல் சும்மா வேறு லெவலில் இருக்குது. இன்றைக்கு போட்டு அடிக்கலாம். மற்ற இதில் பார்த்தீங்கன்னா இதில் சமையல்கள் செய்கிற இது வந்து மண் சட்டி விறகடுப்புலாம் வந்து செய்வினோம். இதில் மீன் பொரிச்ச எண்ணெய் கிடக்காக்கும். ஓ மீன் குழம்பு கிடக்கு. சரி வந்து சாப்பாடு தயாராகிட்டு வெள்ளை சோறு, இங்கால வெண்டிக்காய் குழம்பு, சம்பல், பீட்ரூட் கறி, பைத்தங்காய் கறி, இங்கால கிழங்கு, இது மற்றது மீன் பொரியல், அப்பளம். இதெல்லாம் வந்து எங்களுக்கு முன்னால் செய்தாண்டா இல்லை, முதலே செய்து வச்சுக்கணும். 1-2 விஷயங்கள் மட்டும் எங்களுக்கு முன்னால் செய்வினோம். இப்படியோ சாப்பிட்டுட்டு போகிறதான். இதுதான் சாப்பாடு பாருங்கள். சோறைய காணையில் கறிகளை தான் போட்டிருக்கோம். சும்மா அந்த மாதிரி இருக்கும் சிங்கள சாப்பாடு. இந்த ஓலை குடிசையில் இப்படி ஒரு சாப்பாடு கொடுத்து வச்சுருக்கணும். சாப்பிட முடியும். இந்த இடத்துல வாழைப்பழம், வாட்டர்மெலன் அப்படி தருவிந்தோம். நாங்கள் சாப்பாடு வந்து வேறு லெவல். எண்ணெய் குறைவாக வீட்டு சாப்பாடு தான். சும்மா அந்த மாதிரி இருந்துச்சு, சொல்ல வார்த்தை இல்லை. இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்காண்டியே வரலாம் இந்த இடத்துக்கு. அப்படியோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இதில் அப்படியோ காத்தோட்டமாக நின்றுட்டு இதில் வேறங்க இருக்கிறக்கு குண்டு கிடக்கு, ஊஞ்சல் இருக்குது, மர வீடு கிடக்கு. இதில் வந்து இருந்துட்டு போகலாம். சரி, இப்போ நாங்கள் போவோம். அடுத்ததான் வந்து அவாக்கு வந்து ஆக்கள் வரணும். சரி, நாங்கள் வந்து வலிக்குவோம். அதுக்கு முதல் அக்கா தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. சந்தோஷம். உண்மையிலே வேலைக்கு வந்து அடுத்தடுத்த ஆக்கள் வந்து கொண்டே இருப்பினும் அதையும் செய்து கொண்டே இருக்கணும். அதனால் நாங்கள் போகிறோம். இப்போ வந்து சீசன் என்றபடியாக வந்து இவ்வளோ க்ரௌட். அப்படி சீசன் இல்லாத நேரம் நீங்கள் வந்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல நின்று ஒரு கொஞ்ச நேரம் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ சரியான சீசன். நாங்கள் வந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்து வலிக்கிறோம். இந்த சூழல் இருக்கே, இந்த சூழல்லாம் முக்கியம். மற்றது பார்த்தீங்கன்னா அவள் சமைக்க பின்னால் 2 பிள்ளைகள் இருந்தவ. பிள்ளைகளை வச்சுட்டு அவையில் இந்த தொழிலையும் வந்து செய்து கொண்டிருக்கணும். உண்மையிலே அவன் இந்த இதுக்கு வந்து சல்யூட், உழைப்புக்கு வந்து ஒரு சல்யூட்னு தான் சொல்லலாம். இதில் நாங்கள் வலிக்கிட்ட இதில் வேறங்க வெள்ளைக்கார் 5 பேர் வந்து வேற என்ன. ஹலோ, வெயிலுக்கு வந்து இதெல்லாம் சரியான ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சரி, நாங்கள் இந்த இடத்த விட்டு வெளியேறோம். ஓகே பாய், தேங்க்யூ.
இந்த வீட்டுக்கு பின்னாலே இஞ்சால வருங்க தோட்டங்கள் செய்யணும். அதோட இதில் உடும்பு வேற ஒரு ஆள் நிற்கிறாரு. இஞ்சாலும் எக்கச்சக்க உடும்பு சொந்தமாக நடமாடி தெரியுது. இங்கால தோட்டங்கள் எல்லாமே இருக்குது. இதில் விளையிற எல்லாம் வேலைக்கு பிரயோசனமாக இருக்குது. சரி, உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுக்கு முதல்ல வந்திருக்கிறியா? இல்லை வேற இல்லை. சந்தோஷம். உண்மையிலேயே எங்களுக்குமே நல்ல அனுபவம். நாங்கள் வந்துக்கிறோம். இருந்தாலும் கொடுக்குற காசுக்கு திருப்தின்னு சொல்லலாம். இவ்வளோ விஷயங்கள் செய்து இங்கால வந்து அந்த உழைப்புகள் வந்து லாபம் வந்து குறைவாக இருக்கு. எல்லா விஷயத்தை எடுத்த போகிறதும் குறைவாக தான் இருக்கு. நாங்கள் இதில் போய்க்க வந்து இனி வரைக்கு தான் எங்களுக்கு அவ்வளோ இது அனுபவத்தை பெறக்காந்து தந்திருப்போம். போய்க்க இந்த ஆட்டோவில் போய் இப்படி இறங்க வேண்டியதான். ஆட்டோ வந்து இதில் நிற்கும். நான் ஓடவா உள்ள? ரைட், அப்படியோ நாங்கள் வந்து இறங்கிட்டோம். அதுக்கு பிறகு இவ்வளோ கார்கள் நிற்கிது பாருங்க. சரியான க்ரௌட் அண்டபடியாக வந்து எக்கச்சக்க பேர் வந்து இந்த இடத்துக்கு வர்றணும். இதில் பார்த்தீங்கன்னா போய்கொண்டிருக்கே இதில் ஜானர் ரைடு இருக்கு. ரைடும் கூட்டிகிட்டு போயிடும் பாருங்க. ஹாய், ஃபோன் பண்ணா நீங்களும் வந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே அதில் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டு இப்போ அடுத்ததாக வந்து பிதிருங்களை ரொக் வந்து ஏற போகிறோம். தொடர்ந்து 3வது நாள் மலை ஏற போகிறோம். இன்றைக்கும் வந்து ஒரு ஃபுல் க்ரௌட் வந்து சிகிரியாவில் நிற்கிது. போகிறதுக்கு மெப்பை பார்த்தா வேறு முட்டை சந்திக்கு ஆள் கொண்டு வந்து விட்டுருக்கு. சரி, இப்போ வந்துட்டோம். இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கணும். வந்து எக்கச்சக்க பேர் இந்த வியூவை பார்க்குறக்காண்டியும் வர்றினோம். அதோட சூரிய அஸ்தமனத்துக்கு தான் இதில் கன பேர் வருவினோம். இதில் வந்தோடனே இதெல்லாம் வந்து டிக்கெட் வர்ற இடம். டிக்கெட் எடுத்து மேலே போகணும். மேலே ஒரு டெம்பிள் இருக்குங்க. சரி, இதில் டிக்கெட் டாக்குமெண்ட் போய் பார்த்தோன்னா நான் லோக்கல்ஸுக்கு வந்து டிக்கெட் இல்லை, நீங்கள் போகலாமுன்னு சொல்லிட்டேன். ஃபாரினர்ஸ் மட்டும்தான் வந்து டிக்கெட் எடுக்கணும். இதில் வந்து மேலே ஒரு டெம்பிள் தான் இருக்குது. ஆனால் கூடுதலாக ஃபாரினர்ஸ் வந்து பார்க்குறது வந்து இது இந்த வியூவை, சிகிரியாண்ட வியூவை பார்க்குறாங்க. இதுக்குள்ளே போகிறதுக்கு வந்து டெம்பிள் இது ஷோல்டர்ஸ் மற்ற லெக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு போகணும்னு சொல்லியிருக்கு. எங்களுக்கு டிக்கெட் இல்லையா? லோக்கல்ஸுக்கு இல்லையா? சரி, கணக்கு பேர் ஏறினோம். அவையோட சேர்ந்து ஏறுவோம். சூரிய அஸ்தமனத்தை ஒருக்கா பார்ப்போம். நாங்கள் வந்து சுனாமிலே ஸ்விம்மிங்கை போட்டோம். அப்படித்தான் சொல்லுவோம். ஆனால் இழைச்சி சாக தொடங்கிடு. கீழே ஏறு இந்த இப்போவே மூச்சு தள்ளு. சரி, எனக்கு துணையாக ஒரு ஆள் நின்னுங்க, ஆறுதலாக போவோம். ஐயோ, பெரிய தூரம் இல்லை, ஆனால் செங்குத்தாக இருக்கக்கூடிய வேறது வந்து கஷ்டமாக இருக்கு. ஓ, போகிற வழியாக பாருங்க. இதாக இல்லையா போகிறேன். அப்போ ஒரு கொஞ்சம் தூரம் இப்படித்தான் இன்ஜின் பழைய இன்ஜினியால் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண கடன் தானே, கஷ்டம் தானே. என்னடா இதால இல்லை, அதான் இதால தான். இதால வழி என்ன நான் நினைச்சேன். இதால என்ன கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணினா இழுத்துரும். என்னடா இதுக்கு ஐயோ, இதாந்த ஒரு குத்தனமாக இருக்கு. ஆனால் வேலைக்கு ஏறிடலாம். எனக்கு பேர் ஏறிட்டு இறங்கி கொண்டிருக்கேன். கூடுதலாக ஃபாரினர்ஸ் தான் வந்து சூரிய அஸ்தமனங்கள் பார்க்குறாங்க வந்து கொண்டிருக்கேன். இதே மடிக்கிற சத்தம் கேட்குதா? இதில் பார்த்திங்கன்னா இந்த பெர்ஃபெக்டான படிகள் இல்லை. இப்படி பாறைகள், அதுக்கு பிறகு படிகள் அப்படி தான் இருக்கு. அந்த உச்சிக்கு போகணும். குத்தனை விழுகிறதான் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் இது உடனே மேலே வைத்து பேர் வரணும். இதில் பார்த்திங்கன்னா இந்த குகை மாதிரி அமைப்பு இருக்குது. இதில் பழைய கோயில் இந்த
இடிபாடுகள் போல இருக்குது. கணக்கு வெள்ளைக்காரன் வந்து பார்க்கணும். வந்துட்டான், நெருங்கிட்டான். இதனால் நான் வந்து படிகள் எல்லாம் வந்து ஆகலம் உயரத்தில் தூக்கி வைக்கிற மாதிரி கிடந்தது. அதான் ஒரு கொஞ்சம் எதிரே இழைச்சிட்டு இப்போ வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ எல்லாமே வந்து சும்மா காட்சியெல்லாம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அதில் வர உணர்வுகளை என்னென்னையா நாங்கள் வெளிப்படுத்துகிறது. இதில் வந்து கட்டிட இடிபாடுகள் கொஞ்சம் இருக்குது. இந்த மலைகளை பழைய காலத்து கோயில்கள் கட்டியிருக்கேன் போல். வா, ஏறி வந்தோடனே இந்த அலை இருக்குல்ல, இந்த அழகை பார்க்க தான் நாங்கள் எங்களோட களைப்பு எல்லாமே வந்து போகுது. இதில் வந்து கல்வெட்டு கிடக்குப்பேன், பழைய காலத்தில் எழுதின கல்வெட்டுகள். இதெல்லாம் வந்து இடிபாடுகள்லாம். இதில் வந்து போட்டுருக்கு நம்ம இந்த தகவல்கள். ஓ, இந்த இதுலேயும் வந்து இருந்த படுத்த நிலையில் வந்து புத்தர் சிலை ஒன்று இருக்கு பாருங்க, செங்கல்லால் காட்டியிருக்கணும். படியெல்லாம் நடக்கிறது தான் கஷ்டம். இப்படி நடந்து போய்க்க பெரிய களைப்பு தெரியாது. செங்குத்தாட்டம் இங்கே படியெல்லாம் வரும் பாருங்க, அந்த மாதிரி படியெல்லாம் நமக்கு டேஞ்சர். ஏண்டா இப்போ நான் சால்ட்டாக ஏறிடுவான், எனக்கு துணைக்கு ஆளை வச்சுக்கிறேன். இடையில மயங்கிக்க இங்கே விழுந்துட்டான். என்னடா நல்ல ஸ்ட்ராங். இங்கே பாருங்க, மேலே வந்து இந்த காற்றையும் வேண்டி இந்த அழகையும் பார்த்தா ஒரு நிம்மதி ஒன்று கிடைக்கும். இப்போதான் காற்று வருது. நாங்கள் வந்த பாதை காடாக இருந்தபடியா காற்று பெருசாக இல்லை. மேலே வந்தோன்னே சரியான காற்றாக இருக்கும். காற்று பட்டா களைப்பு தெரியாது. இதில் பார்த்தீங்கன்னா வர்ற எல்லாரும் வந்து இந்த பாறைக்கைகளை வந்து ஒரு தடியை ஒன்று உடைச்சி வச்சுட்டு போகணும் பாருங்க. இதில் எக்கச்சக்க தடியை கிடக்கு. நான் நினைக்கிறேன் அது ஒரு சம்பிரதாயம் நினைக்கிறேன். இப்போ எங்களுக்கு பார்க்க இந்த தடிகள் வந்து இந்த பாறை வந்து இந்த தடியின் அழுத்தத்தில் நிற்கிற மாதிரி கிடக்கேண்டா. சும்மா வச்சிருக்கணும்டா. வேற இப்போ ஒரு ஆள் வந்து வேற எல்லாரும் வந்து வச்சுட்டு தான் போயினோம். அடுத்த தான் இதை ஏறினமெண்டா சரி. உடனே இதால இதுலேருந்து வாக்கள் வரணும். மே பாதத்தையும் இதாலையும் வந்து பாதை இருக்கு. ஐயோ செல்லாத்தா மாரியாத்தா, இதுக்குள்ள விழுத்தாம என்ன கொண்டு போடி. அவையில் மேலே போயிட்டு தான்டா, அதால வந்திக்கணும். அதால இதால வந்திக்கணும். மேலே போய் அதால இறங்கி தான் வந்திக்கணும். வாங்க, நல்ல காலம் செருப்போட வரையில சப்பாத்தை போட்டுட்டு வந்தேன். இந்த பள்ளத்தால தான் வந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆக்களோட ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டி இருக்கணும். நான் நிஜன் வேறு ஆக்கள் தங்களுடைய அடையாளத்தை ஒட்டி இருக்கணுமா? என்ன இதால் போயிடலாம். இன்னும் இது வாட்ஸ்அப் ப்ரோ இதில் ஸ்டக்காய் எனக்கு பேர் நிற்கும். குழவி எதுவும் கலைஞ்சிட்டோம். கண்ண நேரம் பேர் நிற்கலாதா, எங்களை விடுங்கடா. எதுவும் பிரச்சனை நடக்குது போல. ஏண்டா ஃபுல்லா நிக்குதோ? இந்த கண்ண நேரமா வந்து ஸ்டக்காகி நிற்கணும். ஏண்டா க்ரௌடா? அகல் இறங்கி கொண்டிக்கணுமா? கணக்கு பேர் வந்ததால் இறங்கி கொண்டிக்கணும். அதான் வர்றதுக்கு எல்லாமே இதுக்கெல்லாம் நிறைய கிடக்குடா. இந்த கோதாரி இதுக்கெல்லாம் என்னன்றா போறது பேர் வழி இருந்தா பாருங்கடா. இந்த சின்னனுக்கெல்லாம் போட்டான்
என்னடா மேலேருந்து கீழே இறங்குறாங்க எல்லாம் அப்படியே ஸ்டக் ஆயிட்டேன். சின்ன வழிதான் இருக்கு. சரியா ஸ்டக் ஆகி போய் நிற்கிறேன். ஏன்னா வந்து ஏறுறாக்கள் இறங்குறாக்கள் எல்லாருமே வந்து இதுல கணக்கு வந்தபடியா சின்ன பாதை ஒன்று தான் கிடக்கு. அந்த பாதையால ஒன்றுமே செய்யலாம இருக்கு. இதுல வந்து ஃபாரினர்ஸ் வந்து பார்த்து வந்திருக்கேன். என்னடா இதுண்டு இங்க கணக்கு உள்ளூர் மக்கள் வந்து ஏறி இருக்கணும். வயசான ஆக்கள் ஏறி இருக்கணும். அதான் இறங்குறாக்கு வந்து லேட் ஆகும். கொஞ்சம் சரியான வயசு இறக்குறதான் கஷ்டமா இருக்கு. ஆக்கள் ஏறிக்கணும். அப்படியோ அவையில் இறங்குறதா மட்டும் இங்க ஸ்டக் ஆயிட்டு எல்லாம் கீழே வந்து கணக்கு பேர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். லைன் வந்து நகர வலிக்கிட்டு பயங்கர ஸ்டக்குக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நகருவோம். இப்ப போற எல்லாருமே வந்து வெளிநாட்டுக்காரர் தான். சூரிய அஸ்தமனம் பார்க்குறக்காண்டி போய்கொண்டிருக்கணும். இவ்வளோ நேரம் மேலே உள்ளூர் வாசிகள் ஏறிட்டு இறங்கி கொண்டிருக்கணும். கொஞ்சம் என்ன விடுங்கக்கா, போயிட்டு விடுறேன். இதுக்குள்ள போய் அந்த துண்டுக்குள்ள வர்றதான் வந்து இன்னுமே வந்து கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. ஏறிடுவோம். இவ்வளோ தூரம் வந்துட்டேன். 7 டன் இருக்கு. சின்ன தொண்டு இதுக்குள்ள போகணும். அதுதான் அடுத்த பிரச்சனை. அங்க துணைக்கு ஒரு ஆளை நிப்பாட்டி வச்சிருக்கு. சரிண்ணே, அவ்வளவுதான். சரி, அவ்வளவுதான். என்ன அங்கால மேல போலாம். ஆனா இங்க வந்து இருட்டினாலும் பிரச்சனை இல்லை இறங்குறாக்கு. இந்த துண்டு இறங்கிட்டோம்டா சரி. கீழே இறங்குறாக்கு வந்து லைட் போட்டிருக்கணும். பாருங்க எவ்வளவு க்ரௌட் பின்னால் நிக்கணும். வேண்டாம் வருவந்தல நாங்க வராம இந்த போனபடி போனோட அறியல பூந்து வர வச்சுட்டாங்களேடா. வர வந்துருவேன். நான் வந்துடுவேன். அங்க வேறடாப்பா. இதை பார்க்கதான் நீங்க வேற ஓடும். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அழகை பார்க்கறாக்கு இந்த இடத்துல நிக்கணும். அப்படி சுத்தி பாருங்க எப்படி இருக்கு. இதுல இருந்து பார்க்க அவ்வளவும் தெரியுதப்பா. இது இந்த அழகை பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுல இருந்து சிகிரியா இந்த வியூ வந்து வேற லெவலாக இருக்கும். இந்த பாருங்க சிகிரியா எப்படி இருக்குன்னு. அது சுத்தி உள்ள இதெல்லாம் எப்படி இருக்குன்னு. தூக்கு பொடியான தூக்கு. அவனுக்கு சுறா புளிப்பாச்சல் போல பொடியான. ஓகேயா பண்ணாதான் இருந்தது. ஏறி வேற யூ என்ஜாய். இன்னும் வந்து எனக்கு பேர் ஏறி வந்தோண்டே இருக்கணும். இங்கே தானே. சரி, நாங்கள் அப்படியே இதுல டிக்கெட்டை போடு. ஒரு ஆளை தூக்கி. சரி, வந்து நாங்கள் வந்து பொடியங்களுக்கு உதவி செய்வோம். தூக்கு. அவங்க வந்து அசால்ட்டா வராங்க. சில பேர் வந்து அசால்ட்டா வந்து வர்றாங்க. ஈஸி கமோ. இப்போ வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தை பார்த்து எல்லாருமே வந்து ஏறிக்கொண்டிருக்கணும். என்னதுக்காகண்டா அந்த சூரிய அஸ்தமனம் ஆக மட்டும் இந்த இடத்துல இருப்பினம். வெள்ளைக்காரெல்லாம் வந்து இந்த சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் பார்க்குறது வந்து அவைகளுக்கு பெரிய ஒரு பரிசு, பெரிய ஒரு குட்டை மாதிரி வந்து விரும்பினோம். வேண்டா வெளிநாடுகளில் எப்பயாவது இருந்துட்டு தான் பார்க்கலாம். வேண்டா அவ அவையில் வந்து இருந்துட்டு வாக்கள் எல்லாரும் இதில் இருந்துருந்தோம்.
மற்ற பாருங்க இதில் பெரிய ஒரு குன்று ஒன்று நிற்கிது, ஒரு பேலன்ஸும் இல்லாமல் அதில் வந்து நிற்கிது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிகிரியாவில் வந்து எக்கச்சக்க பேர் ஏறிக்க வந்துட்டீங்க பாருங்க. ஓகே ஓ யா ஓகே. அப்படியே அங்க ஏறிட்டு இங்க வந்துட்டு இறங்கணும் வேணா. இப்ப கொஞ்ச நேரத்துல வந்து இந்த இதுல வந்து எவ்வளவு கிரௌட் வரப்போகுதுன்னு பாருங்க. இதே முட்டி நிரம்பிடும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு இடத்துல வந்து அவையில் செட்டில் ஆகிருக்கணும். இந்த இடத்துல இருந்து சூரிய உதயம் பார்த்தா நல்ல ஆகிருக்க மாட்டேன். இப்போ நாங்கள் அதில் நின்று பார்த்தோம் தானே, அது வந்து சிகிரியா வியூ. சிகிரியாவை பெஸ்ட்டாக பார்த்துக்கொள்ளலாம். சுற்றி சுற்றி ஒரு இடத்துல நிற்கும், வேறு வியூ ஒன்று கிடைக்குது. அப்படியோ இனி இல்லைண்டு இதை தாண்டி போகலாது ஒரு உச்சத்துக்கு வந்துட்டோம். இதான் இது இந்த டாப். இது பாருங்க, சுற்றி வர பார்க்குற இடமெல்லாம் வந்து காடு தான். மேலே பார்த்தீங்கன்னா இதில் கள்ளி மரங்கள் நிற்கிது. இதை சுற்றி கயிறு கட்டி இதில் பாதுகாக்கணும் பண்ணுறாங்க. ஒரு பகுதி வேண்டுவாக ஒரு வியூ தெரியும். அதான் சிகிரியா. ஆனால் அதில் நின்று பாருங்க, அந்த வியூ பாயிண்டில் நின்று பார்க்க நல்ல அழகாக இருக்குது. இப்போ நாங்கள் அப்படியோ மேலே ஏறி அப்படியோ இந்த பாறையால் வந்து ரவுண்ட் அடித்து பார்க்கலாம். கரையால் அப்படியோ நடந்து போகிறோம். சறுக்காதன்ற நம்பிக்கை. சறுக்கினா எல்லாம் விதியண்டு விட வேண்டியா. இது இந்த மற்ற பக்கத்துண்டு இதுதான். அதையும் வந்து பார்த்துட்டோம். இந்த சிகிரியாவை சுற்றி வந்து கணக்க குளங்கள் நீர்நிலைகள் வந்து இருக்கு. ஆனால் எங்களை கண்டுபிடிக்கலாம் போயிட்டு இதுல இருந்து பார்க்க தெரியுது. 1 2 3 4 5 6 குளங்கள்கிட்ட இருக்கு இந்த இடத்துல. சூரியன் வந்து இங்கே அஸ்தமனம் ஆகி கொண்டிருக்கு. ஆழத்தை பாமுருகா ஆழம் பார்த்து விழுந்தவன்டா சல்லியாக நுறங்கிட்டோம். ஒன்றும் வந்து சிக்காது. அப்படியே படியால் ஏறி வந்ததை விட இதால் ஏறி இருந்தால் வந்து ஈஸியாக இருக்கு வந்துடும் போல. என்ன இப்போ வந்து எங்களை படியால் ஏற விட்டதுக்கு இதால் ஏற விட்டுருந்தா ஈஸியாக ஏறி இருக்கலாம். இது வந்து ஸ்டெப்ஸ் ஒன்றும் இல்லை தானே, ஆனால் இதாக இருக்குது, ஏற கொஞ்சம் கிரிப்பாக இருக்குது. கொஞ்சம் முறங்கி பார்த்து நாங்கள் இஞ்சால சைடில். இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேமிலி ஒரு ஆக்கள் வந்திருக்கணும். ஒரு குடும்ப ஃபோட்டோ எவ்வளோ பேர் நிற்கணும். இப்படி குடும்பமாக ட்ராவல் பண்ணுறது இப்போ இல்லாத போயிடுச்சு. முகில்கள் வந்து கணக்க இருக்கிறபடியாக வந்து அந்த அரைவட்டத்தோட சூரிய உதயத்தை காண முடியாமல் இருக்குது. இருந்தாலுமே எக்கச்சக்க பேர் இந்த என்வாயன்மெண்ட்டை இந்த சூழலை வந்து என்ஜாய் பண்ணோம். நல்லா இருக்குது எங்களுக்குமே. அதோட யாழ்ப்பாணத்தில் இருந்தெல்லாம் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். சந்தோஷமாக இருக்குது. இப்படியான இடங்களையும் தேடி வந்து அனுபவிக்கிறீங்கன்றது. சரி, அப்படியோ நாங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் இருந்துட்டு திருப்ப இறங்கிட்டு போய் தங்குற இடத்துக்கு போயிட்டு இனி நாளைக்கு வந்து புலனறுவை நோக்கி போக போகிறோம். மச்சான் யார்கிட்ட கேமரா கொடுக்கணும்னு தெரியாம கொடுத்துட்டாங்க மச்சான். வளவையா வீடியோ எடுக்க கொடுத்தா ஆள் ஃபோட்டோ தட்டி வைக்கும். இந்தலாம் பெரிய குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாக்க ஆள்கிட்ட கொடுத்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா போனே சொன்னாக்கு ஃபோட்டோ எடுக்கிற வேலையை கிடைச்சிருக்கு. அடுத்த கப்பல் சாங் ஃபோட்டோ எடுக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அதில் வெள்ளைக்காரி ஒரு ஆள் அப்படி தூக்கி இருக்கிறா. இப்போ வந்து ஜெரின் தூக்க போகிறான் போனே தானே. ஐயோ ஐயோ இதில் பார்த்தீங்கன்னா காட்சியில்
அனுபவிக்கிறதுக்கு தான் எல்லாரும் இந்த இடத்துக்கு வர்றோம். ஏன்னு சொன்னால் உங்களை மாதிரி வந்து செட்டாக தெரியறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் செட் நிறைய பேருக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி சிங்கிளாக தெரியுது எல்லாரையும் கூட்டிக்கொண்டு நாங்கள் ட்ரிப் வந்தாங்க. ஸோ நீங்களும் வந்து ட்ராவல் பண்ணணும், ஆனால் சரியான பார்ட்னர்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னு யோசிக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்களே கண்டக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணுவோம். அண்ட் பிதுரங்களை வாரத்துக்கு நெக்ஸ்ட் மந்த் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஷபி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது வந்து அக்டோபர் 5ஆம் தேதி வந்து மடூர் சீமைக்கு வந்து ஒரு ட்ரிப் பண்ண போக போகிறோம். ஸோ அலஸ்டினா நான் ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் காத்துட்ருக்கு. மடூர் சீமை நைட் கேம்பிங் அவ்வளோதாங்க. ஆமாம், நீங்கள் அலஸ்டினா வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பார்த்து வான்ருப்பீங்க. பாடமில்லைய நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. ஃபேமிலி டூர் நீங்கள் ஃபாரின்ல இருந்து வாரீங்க, ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான டூரிஸ்ட் பிளான் வேணும், ட்ரிப் பிளான் வேணும்னு சொன்னால் நீங்கள் மிங்க்லோவை கண்டெக்ட் பண்ணலாம். சரி, இதில் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து டீம் வந்திருந்தவ தெரிஞ்சிருக்கும் ஷாபி அவன் நிறுவனத்தால் வந்து அங்கேருந்து ஒரு குழாமை கூட்டி வந்தவ, வயசானாக்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டி வந்து இன்றைக்கு நாங்கள் பார்த்து அவளாம் வில்லேஜ் சஃபாரி மற்றது இந்த பிதுருங்களை மேலே ஏறுறது அவளாத்தையும் விடிய வந்தவ யாழ்ப்பாணத்துலேருந்து விடிய வலிக்கிட்டு இங்கே கொண்டு வந்துட்டு நேர்த்தியாக கொண்டு வந்துட்டு அவையில் திருப்ப கொண்டு போக மட்டும் முழு விஷயங்களையும் வந்து அவையெல்லாம் பார்த்துருக்கணும். சந்தோஷம். அப்படியோ போயினோம். உங்களுக்கும் வந்து ஏதாவது ட்ரிப் அரேஞ்ச்மெண்ட்னா வந்து தொடர்பு கொள்ளுங்க. சரி, இப்போ தங்க நிறத்தில் இருக்கு பாருங்க வானம். இந்த அழகை பார்க்குறதுக்கு தான் வெளிநாட்டவர்கள் கூடுதலான ஆட்கள் வந்திருக்கணும். சரி, நாங்கள் இப்படியோ இறங்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா தங்க கடலில் வருது. அதோட இந்த இடத்துல இறங்குறதுக்கு வந்து லேட் ஆகுது. அதில் அந்த டீம் ஒரு பாட்டு ஒன்று பாடணும் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு க்ரௌட் ஒன்று வந்துட்டு இதில் இந்த இறங்குறது வந்து கஷ்டமாக இருக்குது. அதனால் நாங்கள் இங்கால மரத்தால் இறங்க போகிறோம். ஓகே, இந்த சரி, ஓகே ஓகே. ரைட் ரைட், விடு விடு. டீம் வருது பிடிக்க டீம் வருது. இதில் பார்த்தீங்களா இருட்டிட்டு போய்கொண்டிருக்கோம். இருந்தாலுமே வந்து லைட் போட்டிருக்கோம்.